எத்தனை கோழிகள் இருக்கும்? அதாவது நம்ம கிட்ட வந்து தாய் கோழிகள் எவ்வளவு இருக்கும், சேவல்கள் எவ்வளவு இருக்கும், குஞ்சுகள் எவ்வளவு இருக்கும், தனிப்பட்ட முறையில பிரிச்சு பார்த்தா எத்தனை எண்ணிக்கையில் இருக்கும்? நம்மளுக்கு தாய் கோழி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 25 ரூபாய் இருக்குண்ணா. 25 தாய் கோழிகள். 25 தாய் கோழி வச்சிருக்காங்க. சூப்பருங்க. அப்புறம் குஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு தாய் கோழிக்கு மேக்ஸிமம் 8ல இருந்து 10 குஞ்சு. 10 ஆவரேஜ் 10 குஞ்சு வச்சுக்கலாம். அப்படின்னா ஒரு 250 குஞ்சுன்னு எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கலாம். சரிங்க. குஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அது போக பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் ஆன குஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் இருக்கு. 50 ரூபாய் மேல 50 ரூபாய் இருக்கு. சரி. சேவல்கள் எவ்வளவு இருக்கும் நம்ம கிட்ட? சேவல் பாத்தீங்கன்னா ஒரு 60 ரூபாய் இருக்குண்ணா. 60 ரூபாய் இருக்கு. 60 ரூபாய் இருக்கு. இங்க பாக்கும்போது எண்ணிக்கை கம்மியா தெரியுதுங்களா? இருக்கு 60 ரூபாய் இருக்கு. சேவல் இருக்கு. சரி சரிங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 கோழிகள் இருக்கலாம் நம்ம கிட்ட இல்லைங்களா? இருக்கலாம். எல்லாம் சேர்த்து குஞ்சு, தாய் கோழி, 3 மாசத்து குஞ்சு, சேவல்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 கோழிகளுக்கு மேல இருக்கு. சரிங்க பிரதர். இப்போ இந்த கோழி வளர்ப்பு அப்படிங்கறது வந்து தொழில் முறையில் எடுத்து பண்றீங்க. சக்சஸ்ஃபுல்லா இருக்கா? முதல்ல பண்ணலாம். லாபகரமான ஒரு தொழில் அது. லாபகரம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கோழி முறை குஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ரொட்டேஷனா வர ஆரம்பிச்சிருங்க. ஓகே. ஒரு பேஜ்ல இருந்து பட்டா வந்து அதுல இருந்து ஒரு விற்பனைக்கு போறப்பங்க லைன் பை லைனா நாம ரெடி பண்றப்போ வருங்க. லாபகரமா பண்ணலாம். சோ இந்த தொழிலை நம்பி இறங்கலாங்கிறீங்க. இறங்கலாம். ஏன்னா